வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். அஷிதாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூரிக்கு சைட் டிஷ்ஷான பூரி மசால் தாங்க பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது பூரி மசால் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, 2 பல்லாரி வெங்காயம், இஞ்சி, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கலாங்க. அதை நீங்கள் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க அந்த உருளைக்கிழங்கை. இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்து கடுகு கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இஞ்சி போட்டதுக்கப்புறமா தான் கடலைப்பருப்பு போடணும். ஃபஸ்ட்டே போட்டோன்னா ரொம்ப கரிஞ்சிரும். அதனால் இஞ்சி போட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிட்டு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 2 பல்லாரி வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கும்போது இப்போது அதுக்கு தேவையான 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. 4 பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவோட அளவை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாங்க. இப்போ மிளகாவை நடுவில் அப்படி கீறி கீறி நான் உள்ளே போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேங்க. வெங்காயம் வேகுறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி அதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இதோட சேர்த்து. இப்போது இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. வெங்காயமும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வெந்து வர்றதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான பதமாக இருக்குது. நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருந்த கடலை மாவையும் இதோட சேர்த்துக்கலாம். இது எப்படி இருக்கும்னா, கடையில் சாப்பிட்ற அதே பூரி மசாலா டேஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க. இப்போ அதில் லைட்டாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.